குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ரிலேட்டட் ஒரு மைனர் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசீலியம் பிரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ மைசீலியம் பிரிக்ஸ். ஸோ இப்போ நாம என்ன பிரிக் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்டு பிரிக்கை தான் யூஸ் பண்றோம். அதாவது களிமண்ணால செஞ்சு தீனால சுடப்பட்ட செங்கலை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு மைசீலியம் பிரிக் அப்படின்றத வந்து ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? திஸ் இஸ் ராஜி ஃப்ரம் பெனோலண்ட். ஸோ 1 minute ஐ வில் ஷேர் த பிடிஎஃப். ஓகே. ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சோர்ஸ் வந்து ஹிந்து தான். 18th ஆர் 19th மார்ச் அன்னைக்கு ஹிந்துவில் பப்ளிஷ் பண்ண ஆர்டிகிள் தான் இது. ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ராமிஸ் ஆஃப் மைசீலியம் பிரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நியூஸில் மைசீலியம் பிரிக்ஸ் ஹாவ் த பொட்டன்ஷியல் டு ரெடியூஸ் தி பில்டிங் செக்டர்ஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் இட்ஸ் ப்ரொபோனன்ட் சே அப்படின்றத நியூஸாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மைசீலியம் பிரிக் அப்படின்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேராலே சொல்லியிருப்போம். It created from fungal spores, husk, and sawdust. Mycelium bricks form a lightweight, fibrous structure. The low environmental impact compared to traditional fired clay bricks, which emit nearly 300 million tons of carbon dioxide annually. ஓகேங்களா? ஸோ மைசீலியம் பிரிக்ஸ் அப்படின்றது எதனால தயாரிக்கப்படுது, கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the created from fungal spore தான். ஓகேங்களா? ஸோ ஃபங்கல் ஸ்போர்ன்றது ஒன்றும் இல்லை, that is formed by the fragmentation of the மைசீலியம். ஓகேங்களா? ஸோ மைசீலியம் வந்து துண்டாக்கப்படுறது மூலமா உண்டாகிறது தான் ஃபங்கல் ஸ்போர் அப்படின்றது. ஓகேங்களா? ஆர் வித்தின் த ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லுவாங்க. ஸ்போராஞ்சியா, கேமெட்டாஞ்சியா, ஸ்போரோஸ்போர் அந்த மாதிரியான இதுல இருந்து உண்டாகிறது தான் இந்த ஃபங்கல் ஸ்போர். ஓகேங்களா? ஸோ ஃபங்கல் ஸ்போர்ன்றது மேஜரா ஃபார்ம்டு பை த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் த மைசீலியம். ஓகேங்களா? ஸோ மைசீலியம் பிரிக் அப்படின்றது இந்த நியூஸ்ல கிரியேட்டட் ஃப்ரம் ஃபங்கல் ஸ்போர், ஹஸ்க் அந்த உமி மாதிரியான டஸ்ட், அதே மாதிரி சா டஸ்ட் மரத்தினால வர்ற தூசி. ஓகேங்களா? இதனால கிரியேட் பண்ணப்படுறதா இந்த மைசீலியம் பிரிக். ஸோ இது ஏன் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லைன்ல சொல்லியிருப்போம். ஓகேங்களா? லோ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் கம்பேர்டு டு ட்ரெடிஷ்னல் ஃபயர்டு கிளே பிரிக்ஸ் which emit nearly 300 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆனுவலி. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்குது அந்த ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்துகிற ஒரு ஃபயர்டு கிளே பிரிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது செங்கல்னா என்ன பண்ணுவாங்க, களிமண்ணால செஞ்சு சுட்டு நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? பட் அந்த சுடுறது மூலமா வர்ற எமிஷன் எது எது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. 300 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுவை 1 இயர்ல அது வந்து வெளியிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதுக்கு அல்டர்னேட்டா இந்த மைசீலியம் பிரிக் அப்படின்றது இருக்கும் அப்படின்றதுனால இதை நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இன்னைக்கு எல்லாருமே பேசுற ஒரு டாபிக் வந்து கிளைமேட் சேஞ்ச் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் எமிஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கிளைமேட் சேஞ்சில் நிறைய இம்பாக்ட்ஸ் ஏற்பட்டுட்டே இருக்குது. நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரை விட ஒரு 3 to 4 டிகிரி செல்சியஸ் வந்து ஆவரேஜாகவே அதோட டெம்பரேச்சர் மாறி இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு குளோபல் வார்மிங், பூமி வந்து வெப்பமயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாகவே கார்பன் எமிஷன் அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் கார்பன் எமிஷனை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னும் ஆல்டர்னேட்டிவா அரௌண்ட் த வேர்ல்டு ஒரு ஒரு கண்ட்ரியுமே ஒன்னொரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட கண்ட்ரி கூட இப்போ ரீசெண்டா நிறைய கண்ட்ரீஸ்ல ஆக்சுவலா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ன்றது மேஜராகவே யூஸ் பண்றாங்க. பட் நம்மளோட கண்ட்ரில பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை தான் நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றோம். பட் இப்போ நியர்பை நிறைய அவேர்னஸ் வந்து நமக்கு எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு வந்து அவேர்னஸ் நிறைய வந்திருக்குது. பட் எலக்ட்ரானிக் வெஹிக்கிளை நம்ம யூஸ் பண்றது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் எமிஷன் இல்லை. ஓகேங்களா? கம்பேர்ட் டு பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் இதனால. ஓகேங்களா? அதனால தான் இங்கே எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ன்றதே நிறைய கண்ட்ரிஸ் ஓவராலாக 100% அடாப்ட் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பட் நாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ணி வரோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட கண்ட்ரி எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ். ஸோ இந்த மாதிரி டீசல் பெட்ரோல் மூலமா வர்ற புகையினால வர அந்த கார்பன் எமிஷன் மூலமா நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாகனத்தில் வர்ற புகையா இருக்கட்டும், இப்போ இது வந்து சின்ன ஃபேக்ட் தான். ஓகேங்களா? பட் ஃபயர்டு கிளே பிரிக்கை யூஸ் பண்றது மூலமா அதனால வர்ற புகையில
that emit nearly 300 million tons of carbon dioxide annually. ஓகேங்களா, 300 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இது மூலமா வெளிவருது. அதுக்கு ஆல்டர்னேட்டா இந்த மைசீலியம் பிரிக் இருக்குமா இருக்காதா? ஓகேங்களா, அதுதான் இன்னைக்கு நியூஸ். பட் கார்பன் எமிஷன் இல்லாத ஒரு பிரிக்னாலுமே இந்த பிரிக்ல நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை அடாப்ட் பண்றதுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதை ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா இதனால கார்பன் எமிஷன் குறையுமா அப்படின்றத இன்னைக்கு நியூஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ இது சின்ன ஃபேக்ட் தான் இருந்தாலும் கூட இது வந்து ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றனால ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டரா நீங்க கிளைமேட் சேஞ்சுக்கு கோட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த மைசீலியம் பிரிக்ஸ் வந்து நியூஸ்ல இருந்து எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தா தெரியும். ஸோ முதல்ல நியூஸ்லேயே போட்டிருப்பேன், இந்த ஃபேஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இஸ் சீக்கிங் லோ கார்பன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் மைசீலியம் பிரிக்ஸ் ஹாவ் எமர்ஜ்ட் ஆஸ் அ ப்ராமிசிங் இனோவேஷன். ஓகேங்களா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து லோ கார்பன் ஆல்டர்னேட்டா இந்த மைசீலியம் பிரிக்கை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்காங்க. இதில் உள்ள நியூஸ் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மைசீலியம் பிரிக்ன்றது ஒன்றும் இல்லை, தட் கிரியேட்டட் ஃப்ரம் ஃபங்கல் ஸ்போர் தான், ஹஸ்க் அண்ட் சாடஸ்ட். ஓகேங்களா, தட் ஃபார்ம் அ லைட் வெயிட் ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர் வித் லோ என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஓகேங்களா, அது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பிரிக்கும் கூட, ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர் நார் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சரோட இருக்கிற ஒரு பிரிக் தான் மைசீலியம் பிரிக். ஓகேங்களா, ஸோ ஃபயர்டு கிளே பிரிக்கு கம்பேர் பண்ணும்போது மைசீலியம் பிரிக்ல வந்து கார்பன் எமிஷன் கம்மி. ஓகேங்களா, ஸோ அதோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு பாருங்க. தே ஆர் பயோடிகிரேடபிள், ஃபயர் ரெசிஸ்டன்ட், லைட் வெயிட் அண்ட் குட் ஹீட் இன்சுலேட்டர்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஈஸியா மக்கக்கூடியது. ஓகேங்களா, பயோடிகிரேடபிள், ஃபயர் ரெசிஸ்டன்ட், தீனால அதுக்காக தீப்பிடிச்சு இது பண்ணவும் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல் மூலமாக தான் வீடு கட்டுறோம். நமக்கு வீடு கட்டும்போது அது வந்து தாங்குற விதமா இருந்தால் தான் நம்ம அந்த பிரிக்கையே நம்ம அடாப்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது பயோடிகிரேடபிளா இருந்தாலுமே பட் ஃபயர் ரெசிஸ்டண்டா இருக்கிறதுனால நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஈஸியாக தீ பிடிக்காது, லைட் வெயிட். ஓகேங்களா, அந்த பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது இது லைட் வெயிட். அதே மாதிரி குட் ஹீட் இன்சுலேட்டர். ஓகேங்களா, ஹீட்டை வெளியிடுற மாதிரி. ஓகேங்களா, உள்ள இருக்கிற ஹீட்டை உமிழ்ந்து வெளியே அனுப்புற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஹீட்டை கடத்தாத மாதிரி. ஓகேங்களா, குட் ஹீட் இன்சுலேட்டர்ஸ் அண்ட் மேக்கிங் தம் சூட்டபிள் ஃபார் இன்டீரியர் பேனலிங், ஃபில்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா, பட் ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஹீட்டை வெளியில விடணும், நல்ல ஏற உள்ளவும் அலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டராகவும் இது டிசைன் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் இல்லாமல் நம்மளால சர்வே பண்ண முடியாது. ஓகேங்களா, பட் எலக்ட்ரானிக்ஸும் இது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்டீரியராக பேனலிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட அப்போ நார்மலாக ஒரு வீட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் இந்த வீட்டில் வந்து நம்மளால இந்த பிரிக்னால வர வீட்டில் இருந்து நம்ம பெற முடியும். ஓகேங்களா, தட் இஸ் ஈஸி டு suitable for interior paneling, filters and electronics. ஓகேங்களா, potential applications include interior paneling, liquid filters, sports equipment and electronic components. ஓகேங்களா, உள்ள ஃபேக்ட்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு வீட்டுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த வீட்லையும் நம்மளால பண்ண முடியும். ஸோ மைசீலியம் பிரிக் மூலமா நம்ம வீடு கட்டுறது மூலமா நமக்கு எல்லா நார்மல் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ஸுமே இங்கேயும் நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த ஃபேக்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பட் வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஹிண்டரிங் அடாப்ஷன்? ஓகேங்களா, ஸோ அடாப்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் வந்து தடைகள் இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து சொல்ல போறோம். ஏன்னா இதுக்கு முன்னால பாசிட்டிவா என்னெல்லாம் இருக்குன்றத சொல்லிட்டோம். ஓகேங்களா, பயோடிகிரேடபிள், ஃபயர் ரெசிஸ்டன்ட், லைட் வெயிட், குட் ஹீட் இன்சுலேட்டர், இன்டீரியர் பேனலிங் பண்ணிக்கலாம், லிக்விட் ஃபில்டர், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், இது எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, பட் வாட் ஆர் த சேலஞ்சஸ்? ஓகேங்களா, அடாப்ட் பண்றதுக்கு என்னென்ன நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இதுல இருக்கு, தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, mycelium bricks have low load bearing capacity, high moisture absorption and a short lifespan due to biodegradability and vulnerability to termites, making them less durable than concrete. ஓகேங்களா, கான்கிரீட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு லெஸ் டியூரபிலிட்டியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லோ லோட் பியரிங் கெப்பாசிட்டி. நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நிறைய உள்ள வெளியே திங்ஸ் மேல அந்த மாதிரி போட்டு வைப்போம். ஓகேங்களா, பட் அந்த மாதிரி இதுல வந்து பெருசா பண்ண முடியாது. லோடெல்லாம் வந்து பியரிங் கெப்பாசிட்டி கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா, லோ லோட் பியரிங் கெப்பாசிட்டி, ஹை மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன், அதே மாதிரி ஈரப்பதத்தை அதிகமா உறிஞ்சு வைக்கிற தன்மை
தன்மையும் இந்த பிரிக்குக்கு அதிகம். ஓகேங்களா? அப்போ வீடு வந்து மோஸ்ட்லி நிறைய ஈரப்பதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால ஹை மாய்ச்சர் அப்சார்ப்ஷன் ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் hindering this adoption, and also one short lifespan due to the biodegradability and vulnerability to termites. ஓகேங்களா? கரையான் மூலமா இதுல இந்த செங்கலுக்கு நமக்கு பாதிப்பும் இருக்கிறதுனால ஓகேங்களா, அதனால டியூரபிலிட்டி கம்மியா இருக்கு கான்கிரீட் பில்டிங்கை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கான்கிரீட்டை கம்பேர் பண்ணும்போது லெஸ் டியூரபிலிட்டி வர்றதுக்கான சான்சஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லோட் பியரிங் கெப்பாசிட்டி, ஹை மாய்ச்சர் அப்சர்ப்ஷன், ஒன் ஷார்ட் லைஃப் ஸ்பேன் டியூ டு தி biodegradability and vulnerability to termites. ஓகேங்களா? Tropical weather conditions, high humidity and lack of infrastructure in India make large scale manufacturing expensive and impractical. ஓகேங்களா? நம்மளோட இந்தியாவோட வெப்பமண்டல அந்த கண்டிஷன்ஸ், ஹை ஹியூமிடிட்டி அதிகப்படியான ஈரப்பதம், லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக் ஆகுறது, இது எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங், அதிக ஸ்கேல்ல வந்து இது மேனுஃபேக்சர் பண்றது அப்படின்றது இந்தியால இது வந்து சாத்தியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்ற ரீசன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதனால என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இம்ப்ராக்டிக்கல். ஓகேங்களா? அதிகமா எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது, பிளஸ் வந்து இம்ப்ராக்டிக்கலாகவும் இந்த பிரிக் மூலமா ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ், சேலஞ்சஸ் ஹிண்டரிங் அடாப்ஷன். இதை அடாப்ட் பண்றதுக்கான சேலஞ்சஸ் இதுதான். ஓகேங்களா? ஹை ஹியூமிடிட்டி, ட்ராபிக்கல் வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ பொட்டன்ஷியல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ரிட்டர்டன்ஸ் அண்ட் அல்ட்ரா வயலட் கோட்டிங்ஸ் கேன் இம்ப்ரூவ் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி, while R&D and policy support can enhance competitiveness with clay brick. ஓகேங்களா? களிமண்ணால பிரிக் நம்ம பண்ணி பயன்படுத்துறதுக்கு காம்படிட்டிவா இதை கொண்டு வரணும் அப்படின்னா அதோட டியூரபிலிட்டியவும் அதோட ஃபயர் ரெசிஸ்டன்ஸையும் இன்னுமே நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். எது மூலமா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ரிட்டர்டன்ஸ் அண்ட் அல்ட்ரா வயலட் கோட்டிங்ஸ் மூலமா நம்மளால வந்து கேன் இம்ப்ரூவ் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி. இதை தான் R&D டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இதை இம்ப்ரூவ் பண்ற விதத்துல வந்து இது கிளே பிரிக்கு ஒரு காம்படிட்டிவா கிரியேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ மைசீலியம் பிரிக்கு இன்னுமே கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம ஃபுல்லாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மைசீலியம் பிரிக்ஸ் மூலமா நமக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து அதோட அடாப்ட் பண்றதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்கு அப்படின்றத இதை நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் கேன் பி டேக்கன் அப்படின்னு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் கோட் திஸ் மைசீலியம் பிரிக்ஸ். ஓகேங்களா? இது நம்ம ஒரு கோட் பண்ணி சொல்லிக்கலாம். பட் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா ஏதாவது கொஷின்ஸ் கேட்குற பட்சத்தில் வாட் ஆர் த காசஸ் ரிலேட்டட் டு திஸ் climate change, what are the steps can be has been taken by our government, இதெல்லாம் வந்து நம்ம கோட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ climate சேஞ்சுக்கு வந்து சும்மா ஒரு ஓரலா ஒரு ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஹாஸ் பீன் டேக்கன் அப்படின்னா இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அந்த இது பண்ண முடியும். பட் வாட் ஆர் த காசஸ் அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ரெண்டு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் நேஷனல் பீரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஜிடிபி would be 37% higher today without global warming since 1960. 1960 குளோபல் வார்மிங் இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா வேர்ல்டோட ஜிடிபி இன்னுமே 37% ஹையரா இன்னைக்கு இருந்திருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேர்ல்டு ஜிடிபி would be 37% higher today without global warming since 1960. ஓகேங்களா? ரிப்போர்ட்டட் பை யுஎஸ் நேஷனல் பீரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச். ஓகேங்களா? இன்னொரு நேச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 26 வருஷத்துல ஓகேங்களா ஆவரேஜ் இன்கம் நியர்லி
could be plummet 150 decreased for the next 26 years அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க நியூஸ். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 26 வருஷத்துல ஆவரேஜ் இன்கம் வந்து 1/5 கம்மியா இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா அவங்க சொன்ன ரீசன்ட் ரிசர்ச் ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து என்னென்ன ஃபேக்ட்ஸ், காசஸ், விளைவுகள் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்து ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸா வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, அது ஒன்னொன்னுமே ஒரு ஒரு பெரிய பாயிண்ட். ஆக்சுவலா ஒன்னொன்னத்தை பத்தியுமே ஒரு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷனே ஆக்சுவலா கொடுக்கலாம். பட் அந்த காசஸ் ரிலேட்டடா நான் ஒரு மைனர் பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆப்பிரிக்கா. அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு ஃபுட் இன்செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல டிராட் அண்ட் டெசர்டிஃபிகேஷன். ஓகேங்களா, அதிகமான தண்ணீர் பற்றாக்குறை. ஓகேங்களா, தண்ணீர் இல்லாம போனதுனால அங்க என்னவாயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராட் அண்ட் டெசர்டிஃபிகேஷன், நிறைய பாலைவனமாகிற மாதிரியான சூழ்நிலை வந்துருது. தட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு ஃபுட் இன்செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா, வளமான ஏரியா வந்து இந்த மாதிரி டெசர்டிஃபிகேஷனாக மாறுறது மூலமா என்னவாகுது அப்படின்னா ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கம்மியாக கிடைக்குது, ப்ளஸ் வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டேபிள் ஆயிருது. ஓகேங்களா, மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எப்பவுமே ஒரு ஹையர் ரிஸ்க்ல இருக்கிற பிளேசஸ்ல நம்ம வந்து வசிக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் மூலமா ஒரு சில இடங்கள்ல அதிகமான ரிஸ்க் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து நிறைய மைக்ரேட் ஆகும். அப்போ அந்த இடத்துல உள்ள எக்கனாமிக்கல் growth வந்து கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே எக்கனாமிக்கல் ஃபேக்ட்ஸ் தான். கிளைமேட் சேஞ்ச் மூலமா வர காசஸ்னால எக்கனாமிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத தான் இந்த ஷார்ட் பாயிண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். செகண்ட் ஒன் வந்து மைக்ரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் சி ஐஸ் ஓப்பனிங் அப் that leads to new shipping routes and access to the natural resources. இப்போ ஆர்க்டிக் கடல் வந்து உருகிறது மூலமா, ஓகேங்களா, தட் ஐஸ் ஓப்பனிங் அப் தட் லீட்ஸ் டு நியூ ஷிப்பிங் ரூட்ஸ் அண்ட் ஆக்சஸ் டு தி நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகேங்களா, ஸோ அது உருகிறது மூலமா புதுசா நிறைய கப்பல் நீர்வழி பாதைகளை உண்டாக்கி அது மூலமா நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் கிடைக்குமா அப்படின்றத பாக்குறாங்க. அது மூலமா எக்கனாமிக்கல் growth வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் கூட ஏதாவது எக்கனாமிக்கலா நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகம் பண்ணி ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு சைனாவும் இந்தியாவும் கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தேர்ட் பாயிண்ட் ஆர்க்டிக் சி வந்து ஐஸ் ஓப்பனிங் அப் அப்படின்றதுனாலவும் உங்களுக்கு ஒன் ஆஃப் த எக்கனாமிக்கல் இது வந்து ஆக்சுவலா growth ஃபேக்டர். பட் ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால வர டிஸ்அட்வான்டேஜ் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் தான் ரிமைனிங் எல்லாமே. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் இன்டியூஸ்டு கான்ஃபிளிக்ஸ். ஓகேங்களா, கிளைமேட் வந்து நிறைய கான்ஃபிளிக்ஸை இன்டியூஸ் பண்ணுது, உருவாக்குறதுக்கு அதுக்கு காரணமா இருக்குது. நிறைய பிரச்சனை, உள்நாட்டு போர், கலவரங்கள் ஏற்படுறது கூட காரணமா இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 to 2010 சிரியா வார் நடந்தது. ஓகேங்களா, அங்க வார் நடந்ததுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு ட்ராட். ஓகேங்களா, ஸோ நீடித்த வறட்சி. ஓகேங்களா, கண்டினியூஸா நிறைய பீரியடுக்கு அவங்களுக்கு வறட்சி இருந்ததுனால அவங்களுக்கு உள்நாட்டு கலவரமே வெடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது. ஓகேங்களா, அப்ப கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய கான்ஃபிளிக்ஸ் கூட உருவாகுது. ஓகேங்களா, ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 தாய்லாந்து ஃப்ளட்ஸ். ஓகேங்களா, ஸோ தாய்லாந்துல 2011 உங்களுக்கு நிறைய ஃப்ளட் வந்தது. ஸோ ஃப்ளட் வந்தது மூலமா நிறைய வைட் ஸ்ப்ரெட் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் அண்ட் எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ் குளோபலி அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டே எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மேஜர் மேனுஃபேக்சரிங் ஹப் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் எல்லாம் மேஜரா மேனுஃபேக்சரிங் பண்ற இடமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து தான். பட் அங்க 2011 வந்து நிறைய ஃப்ளட் வந்தது மூலமா அங்க இருந்து வர அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே அங்க இருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக முடியல. அப்போ அது தாய்லாண்டை மட்டும் அந்த எக்கனாமிக்கல் growth அஃபெக்ட் பண்ணல, அரௌண்ட் த வேர்ல்டு குளோபலி வந்து அந்த இம்பாக்ட் இருந்தது. ஓகேங்களா, வைடா அது வந்து ஸ்ப்ரெட் இருந்தது. அதனால நிறைய சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் இருந்ததுனால தட் லீட்ஸ் டு எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ் குளோபலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ். ஓகேங்களா, கிளைமேட் சேஞ்ச் மூலமா. செவன்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் மார்க்கெட் இம்பாக்ட்ஸ். ஓகேங்களா, லேபர்
தொழிலாளர்களை பத்தி சொல்றாங்க. ஏன் கிளைமேட் சேஞ்சுக்கும் தொழிலாளரோட அந்த லேபர் ஹவர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகமாகிறது மூலமா வெதர் கண்டிஷன்ஸ் மாறுது. ஹீட் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும், நிறைய நோய்கள் வந்து உருவாகுது. ஸோ அது மூலமா லாஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மைக்ரேஷன். ஸோ அது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ நிறைய மக்களுக்கு வந்து நோய்கள் வர வர அப்போ ப்ரொடக்டிவிட்டி வந்து லாஸ் ஆகுது. அது மூலமா மைக்ரேஷனும் அதிகமாகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒன் ஆஃப் தி மேஜர் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் மார்க்கெட் இம்பேக்ட்ஸ். ஸோ ஆர்பிஐ கூட இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, இப்படி லேபர் ஹவர்ஸ் வந்து கம்மியாயிட்டே வரதுனால 2013ல் 4.5% ஆஃப் தி இந்தியாஸ் ஜிடிபி வந்து ரிஸ்க்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே நமக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. லேபர் ஹவர்ஸ் வந்து லாஸ் ஆகுறதுனால. ஓகேங்களா. அப்போ லேபர் மார்க்கெட் இம்பேக்ட்ஸும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த ஃபேக்ட் ஆஃப் ஹெல்த் ஹசார்ட்ஸ். ஸோ எயித் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை எமிஷன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா. ஹை அந்த கார்பன் எமிஷனை வெளியிடுற இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன், மெட்டல் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மைனிங், இது எல்லாமே அதிகமாக கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து வெளியிடுற மாதிரியான ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கு. பட் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மளால சர்வே பண்ண முடியாது, மெட்டல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் சர்வே பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் எக்கனாமிக்கல் க்ரோத்தே இல்லை, மைனிங் இல்லாமல் இல்லை. ஓகேங்களா. பட் இதுதான் உங்களுக்கு ஒரு நாட்டோட எக்கனாமிக்கல் க்ரோத்தையே அதிகப்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா. பட் அந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலமா உங்களுக்கு கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து அதிகமாக வெளியிடப்படுறதுனால உங்களுக்கு வந்து அது கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு மேஜர் இம்பேக்டா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பட் இந்த ஃபேக்ட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸ் இல்லாம நம்மளால சர்வேவும் பண்ண முடியாது. பட் அதுல இருந்தா கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து அதிகமா வெளியிடப்படவும் செய்யுது. இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட சொல்லியிருந்தாங்க, இப்போ 100% இருக்கு அப்படின்னா அதில் 40% ஆஃப் தி கரண்ட் ஆனுவல் கார்பன் எமிஷனை வந்து நம்ம வந்து சில ஆல்டர்னேட் மூலமா 40% வந்து கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 40% எது மூலமா எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல சொன்னோம்ல எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், நிறைய ஃபாசில் ஃபியூயல்ஸ்லாம் யூஸ் பண்றது, அது மூலமா நிறைய ரெனியூவபிள் எனர்ஜிஸ் கிரியேட் பண்றது. அப்போ புதுப்பிக்கத்தக்க வளமா அந்த ஃபாசில் ஃபியூயலை மாத்துறது மூலமா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் யூஸ் பண்றது மூலமா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்ஸ் யூஸ் பண்றதுனால ஒரு 40% ஆஃப் த எமிஷனை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. அப்போ 40% வந்து ஆல்டர்னேட்ஸ் இருக்கு, நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா. பட் ரிமைனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 15% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் சூட்டபிள் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், அது வந்து 15%. ரெனியூவபிள் எனர்ஜி வந்து 40%, 15% வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். ரிமைனிங் 45% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா however the remaining 45% that related to hard to abate sectors. ஓகேங்களா. ஹார்ட் டு அபேட் செக்டார்ஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைக்கவே முடியாத தொழில்கள். ஓகேங்களா. அந்த கார்பன் எமிஷனை இந்த 45%ல நம்மளால குறைக்கவே முடியாது, ஏன்னா அதுதான் மேஜர் இண்டஸ்ட்ரீஸா இருக்கும். அது இல்லாம நம்மள எக்கனாமிக்கல் growth இல்லை அப்படின்றதுனால அதை குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. ஓகேங்களா. அதனாலதான் அந்த 45% ரிலேட்டட் டு ஹார்ட் டு அபேட் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குறைக்க முடியாத தொழில்கள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா. ஸோ கனரக தொழில்கள், கால்நடை வளர்ப்பு, அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பட் அதுல தான் கார்பன் எமிஷன் 45% வந்து உள்ளடங்கி இருக்கு. பட் அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லை. ஓகேங்களா. பட் ரிமைனிங் 40%, 40க்கு வந்து அல்டர்னேட்ஸ் இருக்கு, 15%க்கு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அல்டர்னேட் இருக்கு. பட் ரிமைனிங் 45%க்கு வந்து குறைக்கவே முடியாத தொழில்களை வந்து சில இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காசஸ் ஃபார் தி கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் காசஸ்ன்னு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ், என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றத அது ரிலேட்டடாக தனியாக ரிசர்ச் பண்ணி அது தனியாகவே நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக காசஸ். ஓகேங்களா. அது மூலமாக கிளைமேட் சேஞ்ச் மூலமாக என்னென்ன காசஸ் விளைவுகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்டு பிரிக்குக்கு ஆல்டர்னேட்டாக மைசீலியம் பிரிக்கை யூஸ் பண்ணலாமா
இல்லையா, அதுக்கு ஃபீட்பேக்ஸ் பாசிட்டிவ் என்ன இருக்கு, நெகட்டிவா அதை அடாப்ட் பண்றதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த opportunity to Benevolent IAS Academy. Thank you. By Rajakali. Okay, thank you.